நம்மளோட மன ஆழத்தை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறாரு. மன இறுக்கம் அப்படிங்கிற சொல் வந்து மருத்துவ பின்புலத்தையும் பெற்றிருக்கு. ஒரு மருத்துவர்கள் வந்து மன இறுக்கத்திலிருந்து விடுபட்டு, மன இறுக்கம் இல்லாத இருக்கும்போது தான் அவங்களால ஒரு ஆப்பரேஷன் சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். அதுக்காக இந்த மாதிரியான யோகா வகுப்புகள் நடத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ருடன்பர்கர் அப்படிங்கிறவரு 1974ல சக்தி இழத்தல் அப்படிங்கிற ஒரு உருவாக்கப்பட்ட சொல். அவர் வந்து மனச்சோர்வு, பிரமை விலகல் மற்றும் களைப்பு இது எல்லாமே வந்து ம் நம்மளோட பணி, நம்ம செய்யற வேலை, அந்த வேலையில வர மன இறுக்கம், அத பத்தி சொல்றதுதான் இது எல்லாமே. மனச்சோர்வு நம்மளோட வேலை சார்ந்து தான் வருது. நம்மளோட வந்து பிரமை விலகுறதும் நம்மளோட வந்து வேலை சார்ந்து தான் இருக்கு. இது எல்லாமே நம்மளோட பணி சார்ந்து இருக்குது. அத பத்தி சொல்றது தான் இந்த சக்தி இழத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு ஃப்ரூடன்பர்கர் சொல்றாரு. இது உலக சுகாதார நிறுவனத்தால கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. அ அதனோட குறிப்பு மொழியில அத சேர்த்திருக்காங்க. நம்மளோட லெவல நம்ம மிக மிக உயர்ந்த தரங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்றதுக்கு, இல்ல சில நேரங்கள்ல நமது அ நம்மளோட சீஃப் உயர் அதிகாரிகளால கொடுக்கப்படுற அந்த டென்ஷன்னால, அதுல நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா, இத நம்ம ஒரு வேலைய நாம சிறப்பா செய்ய முடியறதுக்கு, நம்ம என்னெல்லாம் செய்றோமோ, நம்மளோட சிந்தனைய தூண்டி, நம்ம என்னெல்லாம் செய்றோமோ, அதெல்லாம் செய்யணும். அந்த மாரியான செய்யும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம செய்யணும். நாம அப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாம செய்யறது தான் அந்த வேலைய நம்மளால சிறப்பா செய்யறதுக்காக முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி அடையிற வழியா அது நமக்கு அமையும். அதனால ஆனா, அது சிறந்ததா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வேலை அவங்க குடுத்துருக்காங்க. அந்த வேலைய முடிக்கணும். அந்த மன இறுக்கம் இல்லாம முடிக்கணும். ஆனா, அது வந்து பெஸ்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. பெஸ்ட்டா இருந்தா நல்லது. அதுக்கான நம் பாராட்டு நமக்கு கிடைக்கும். ஆனா, அது சிறந்ததா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா, இது தற்காலத்துல மருத்துவர்கள் வந்து ஒரு நிர்வாகியாவும் இருக்கிறதுனால நிர்வாகினா அது ஒரு மருத்துவமனைய கட்டுறாங்க. அந்த மருத்துவமனைக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி போடுறாங்க. அந்த அ தொழில்நுட்ப உபகரணங்கள் எல்லாத்தையும் வாங்கி போடுறாங்க. அந்த மருத்துவமனைய வந்து பார்த்துக்கிற நிர்வாகியாவும் அவங்க இருக்காங்க. அந்த சூழல் அவங்களுக்கு இருக்குது. அதனால அவங்க இந்த பொறுப்ப ஏற்கறதுக்கு முன்னால இந்த மாதிரியான எல்லா சூழ்நிலைகளையும் புரிஞ்சுகிட்டு ந நடந்துக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. பரிபூரணமே உனது குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்படின்னு ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பைபிள்ல குறிப்பிட்டபடி பரிபூரணம் தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். மகிழ்ச்சி, துயரம் அதனால வர வேலை. அதனால ஆ 2மே எப்படி எடுத்துக்கணும்? எல்லாருமே எப்படி புரிஞ்சுக்கணும்? மகிழ்ச்சியும், துயரங்களும். வாழ்க்கை என்பது இன்பம், துன்பம் நிறைஞ்சது தான். அதே மாரி ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியும், துயரங்களும் நிறைந்தது தான் வாழ்க்கை. 2த்தையும் நம்ம சமமா பாவிக்கணும் அப்படிங்கிற மாரியா இது மருத்துவர்களுக்கும் பொருத்தமானது. ஈக்குவலா பாவிக்கணும். அப்பதான் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாம ஒரு சர்ஜரி பண்றதோ, இல்ல ஒரு நோயாளிய கவனிக்கிறதோ, அல்லது அந்த மருத்துவமனைய வந்து நிர்வாகியா வந்து பணிபுரியறதோ செய்ய முடியும். அதனால அவர் வந்து அப்பதான் அவரு மகிழ்ச்சியான வாழ்க்கையில இருக்க முடியும்.